solubility ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்போவுமே இது மாதிரி கொடுத்தாலே அயனைஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த 3 வந்து மேலே போகும். Al3 ப்ளஸ் 3OH இருக்குல்ல, 3OH இந்த இதில் இருக்க 1 வந்து இந்த சைடு ரைட் சைடில் மைனஸாக போகும். இங்கே 1 இருந்துச்சுன்னா 1Al3 ப்ளஸ். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? solubility ப்ராடக்டை எழுதுச்சுல Al3 ப்ளஸ் உடைய கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு OH மைனஸ் உடைய கான்சன்ட்ரேஷன் த ஹோல் பார் கியூப் இப்படி தான் எழுதுவோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து Al இதில் என்ன கொடுத்துருக்காங்க? அட் வாட் pH டஸ் இவ்வளோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Al3 ப்ளஸ் precipitate ஆன் த அடிஷன் ஆஃப் பஃபர். ஒரு பஃபர் ஆட் பண்ணுறாங்க. ஸோ பஃபர் வந்து pHஐ மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் யூஸ்வலி ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து pH கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ pH கண்டுபிடிக்கணும்னா எதர் நம்மளுக்கு H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் தெரியணும், இல்லாட்டி OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் தெரியணும். இதில் கொடுத்ததுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னு யோசிங்க. OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக pH கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து இப்போது solubility ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க. என்னது? 10 பவர் மைனஸ் 15ன்னு கொடுத்துட்டாங்க. Al3 ப்ளஸ் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க? 1.0 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3ன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் OH மைனஸ் மட்டும் நம்ம வந்து கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? ஸோ இது வந்து OH மைனஸ் த ஹோல் பார் கியூப் இஸ் ஈக்குவல் டு 10 பவர் மைனஸ் 15 டிவைடட் பை 1 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3. ஓகேவா? இப்போ வந்து இது வந்து அங்கே போச்சுல வந்து OH இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1/3 ஆஃப் 10 பவர் மைனஸ் 15 பை 10 பவர் மைனஸ் 3. நீங்கள் இதை கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா OHக்குள்ள வேல்யூ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 10 பவர் மைனஸ் 4 உங்களுக்கு கிடைக்கும். ரூட் ஆஃப் 1/2 கிடையாது, 1/3. இந்த 3 வந்து அங்கே போச்சுல 1/3, 2 வந்து அந்த சைட் போச்சுல 1/2 ஆகலாம். அது மாதிரி இப்போ OH நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. OHஐ வச்சு என்ன கண்டுபிடிச்சிடலாம்? POH கண்டுபிடிக்கலாம்ல. POH இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் OH மைனஸ். அப்போ என்ன பண்ணணும்? மைனஸ் லாக் ஆஃப் 10 பவர் மைனஸ் 4. ஓகே, ஸோ அது வந்து இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா மைனஸ் 4ம் மைனஸும் இதாகி 4 log 10 மைனஸ் மைனஸ் ப்ளஸ். சரியா? இப்போ log 10 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ POH வந்து 4. இப்போ நம்மளுக்கு PH ப்ளஸ் POH இஸ் ஈக்குவல் டு 14ன்னு தெரியும். அப்போ PH வேணும்னா என்ன பண்ணும்? 14 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ PHக்குள்ள வேல்யூ என்னது? 10. ஸோ பேசிக்காக இதில் நம்ம என்ன தெரியவார்னா pH வந்து 10ஆக இருக்கச்சில் இந்த Al3 ப்ளஸ் வந்து இவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா இது வந்து precipitate ஆகும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதாவது precipitate ஆகணும் லைக் AlCl3 அந்த மாதிரி precipitate ஆகணும் அப்படின்னா இந்த pH நம்ம மெயின்டைன் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து precipitation நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தேங்க்யூ.